நாம் இப்போது ஸ்பெயினில் இருக்கிற பால்மா அப்படிங்கிற ஐலாண்டில் இருக்க ஒரு பெரிய சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். சர்ச் வந்து ரொம்ப பழைய சர்ச் அண்ட் ரொம்ப வந்து பிரபலமான சர்ச்சும் கூட அண்ட் ரொம்ப பெரிய சர்ச்சும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை நேரில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைடில் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே, பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் தான் போகணும். மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். என் கூட சேர்ந்து நீங்களும் நடந்து வாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைடில் இருக்குது. நான் பேக் சைடு தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குங்கிறது நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். 15th century வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து இவ்வளோ அழகாக வந்து இன்னும் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் பார்த்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே இவ்வளோ நிறைய பேர் இருந்தாலுமே பெருசாக இப்போ நாம் வந்து ஸ்பெயின்லேயே இருக்க ஒரு பெரிய சர்ச்சில் நின்று தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேத்தலிக் சர்ச். ஸோ நிறைய விதமான சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டானிசம்லேயும் நிறைய விதமான பிரிவு இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேத்தலிக் சர்ச். ஸோ இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் நாங்கள் இதுக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். 9 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் 85 இயர்ஸ்க்கு உள்ளே அப்படி இருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக 9 யூரோலேருந்து 10 யூரோஸ் வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்குது. சர்ச் வந்து பார்த்திங்கன்னா 12th centuryயில் ஸ்டார்ட் பண்ணி 16th century வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்போ எவ்வளோ வருஷம் எடுத்திருக்கு. 400 வருஷமாக வந்து இந்த ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 400 வருஷம் அப்படின்னா எத்தனை தலைமுறையாக வந்து இதை இவங்க ஃபாலோ பண்ணி இதை கட்டி முடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ நின்றுட்டுருக்க இடம் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய பார்ட்டிஷன் நிறைய இடம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்னொரு பார்ட்டிஷன். இந்த இடத்துல வெறும் சிலுவை மட்டும்தான் இருக்குது. இங்கே சிலுவை மட்டும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஞ்ச் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ப்ரே பண்ணுறதுக்காகவும் இங்கே வர்ஷிப் பண்ணுறதுக்காகவும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது இந்த மாதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தனியாக வந்து ஒரு கேஜ் வச்சு தனியாக ஒரு ரூம் வச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில செட்லாம் வந்து இருந்திருக்கு. ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்குது. இங்கே பாருங்களேன், இவங்கள தான் சொன்னேன். இவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. மோஸ்ட்லி மாதா வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க படுத்துட்டு இருக்க மாதிரி பார்க்குறது. அவங்களுமே கை கூப்பிட்டு இருக்க மாதிரி தான் அந்த வியூ இருக்குது. இங்கே இவ்வளோ நிறைய பேர் இருந்தாலுமே பெருசாக எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப அமைதியாக வராங்க, ப்ரே பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்தாலும் ரொம்ப அப்படியே நிசப்தமாக இருக்குது. இதோட மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே நின்றுட்டுருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ ஹைட் இருக்குது. மேலே வரைக்கும் அந்த லைட் எரியுது. ஸோ மேலே அந்த விண்டோவில் கலர் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணியிருக்காங்க.
பாருங்கள். இது மேலே வந்து ஒரு ஹேங்கிங் செட் இருக்குது. மேலே வந்து ஜீசஸ் பக்கத்தில் வந்து 2 தேவதூதர்கள் இருக்காங்க. அவர் பக்கத்தில் 2 தேவதூதர்கள். அதுக்கு கீழே நிறைய லேம்ப்ஸ்லாம் அழகாக தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே இன்னும் ஒரு சின்னதாக வந்து ஒரு சிலுவை, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் நிற்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோன்னு இருக்கேன், இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து 3வது பார்ட்டில் இருக்கோம். சென்டர், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் பார்த்துட்ருக்குது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் க்ராஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே நிறையா இந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரியான விஷயங்கள், சைடில் நிறைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து அழகாக வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து இந்த கோல்டன் கலரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களால் ரொம்ப அழகாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சர்ச்சில் வந்து நம்மளால் வந்து இந்த கோல்டன் கலர் பார்க்க முடியாது. இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இருக்குது. பட் எனக்கு அது யாருன்னு கரெக்டாக தெரியல. ஐம் சாரி. இங்கே வந்து இந்த நேமும் வைக்கல அப்படிங்கிறதுனால என்னால் உங்களுக்கு அதை கிளியராக சொல்ல முடியல. வந்து கிளாஸ் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்களே. இந்த பக்கம் எழுதியிருக்காங்க. பேப்டிசம் ஷெல். அது பார், பியூர் கோல்டு. பியூர் கோல்டான்னு தெரியல, ஆனால் கோல்டு. இது வந்து இது பேப்டிசம்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல கிறிஸ்டியன்ஸில். இதுவும் பாருங்களேன், ஒரு ஸ்டாச்சு தான். அவங்களோட எம்ப்ளம் + ஸ்டாச்சு.
ஏதோ பிஷப் மாதிரி இருக்கும். பிஷப் தான். உள்ள என்ன இருக்கு நமக்கு கிளியரா தெரியல. இது பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் கிராஸில் கோல்ட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸை வந்து வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து சில்வர் அண்ட் கோல்டோட காம்பினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம அங்கே பார்த்து வெளியில் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு தான். இது என்னென்னு எக்ஸாக்டாக தெரியலையே நமக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்க அந்த ஜெம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டோன் அதை சுற்றி பேர்ல் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா பர்பிள், எல்லோ, ப்ளூன்னு கை. Oh, attributed to you, relic of a bone from the sun.